ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு அன் எம்ப்டி லைஃப் பிகம் ஏ ஃபுல் லைஃப். வெறுமை வாழ்வு நிறைவானது. ரூத் 1ஆம் அதிகாரம் 20வது 22வது வசனங்களை வாசிப்போம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பாளேன் என்றாள். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லெஹேமுக்கு வந்தார்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற நாட்களிலே யூதேயா தேசத்திலே கடுமையான ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. நகோமி என்றால் இனிமையானவள் என்று அர்த்தம். நகோமி, எலிமெலெக் இவர்கள் தேவன் மேலே நல்ல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இவர்களுக்கு 2 பிள்ளைகள், மக்லோன், கிலியோன் என்னும் 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இவர்கள் பஞ்ச காலத்திலே மிகுந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். ஆகவே அவர்கள் மிக தூர தேசத்தில் உள்ள அந்த மோவாப் தேசத்துக்கு போக அவர்கள் தீர்மானம் பண்ணி பெத்லெஹேம் என்கிற இடத்திலிருந்து மோவாபுக்கு போனார்கள். பெத்லெஹேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம், த ஹவுஸ் ஆஃப் பிரெட். ஆனால் இந்த குடும்பம் இப்பொழுது நிறைவாக அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் மோவாபுக்கு போனார்கள் என்பதை பார்க்கிறோம். பெத்லெஹேம் ஒரு சிறப்பான இடம், தாவீதினுடைய ஊர், இயேசு பிறந்த ஊர். ஆகவே இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு நல்ல ஊர் இந்த பெத்லெஹேம். அங்கே அப்பத்திற்கு ஒரு பஞ்சம் உண்டான உடனே அவர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து அந்த குடும்பம் மோவாப் தேசத்துக்கு போயிருந்தால் நல்லது. ஆனால் அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை இன்னதென்று அறியாமலேயே அவர்கள் புறப்பட்டு பசியை ஆற்றிக்கொள்ள அந்த மோவாபின் அப்பத்தை சாப்பிடுவதற்காக அங்கே அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்பதை பார்க்கிறோம். பஞ்ச காலத்திலே கூட நம்முடைய தேவன் போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் நம்மை போஷிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், நம்மை வழிநடத்தி செல்லுகிற நல்ல கர்த்தர். எலியா என்ற தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். அவர் பஞ்ச காலத்திலே கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது தேவன் அவருக்கு காகத்தை கொண்டும் விதவை கொண்டும் அந்த நாட்களிலே கர்த்தர் தீர்க்கதரிசியை போஷித்தார், காப்பாற்றினார். அருமையானவர்களே, நம்முடைய தேவனுடைய சித்தத்துக்கு நாம் பொறுமையோடு நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாக அவர் வருந்த விடார். பசியினால் தம்முடைய ஜனங்களை அவர் வருந்த விடார். அவர் போஷிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே இடத்தை மாற்றுவதனாலோ ஊரை மாற்றுவதனாலோ நம்முடைய பிரச்சனை தீர்ந்து விடாது. இங்கே பார்க்கிறோம், அவர்கள் நகோமி எலிமெலெக்கும் எடுத்த இந்த தீர்மானம் தவறானது என்பதை பார்க்கிறோம். நம்முடைய தவறு தேவனுடைய வாய்ப்பாக அவர் பயன்படுத்திக் கொள்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆபிரகாமும் இதே போல தவறை செய்தார். ஆதியாகமம் 12:10 ஆபிரகாமுடைய காலத்திலும் கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டானது. அப்பொழுது ஆபிரகாம் அவர் எகிப்துக்கு போனார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே அந்த குடும்பத்தில் எகிப்துக்கு போனதினாலே அந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தார்கள். இன்று வரை அந்த பிரச்சனை இன்னும் தீரவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஈசாக்குடைய நாட்களிலும் ஆபிரகாமுடைய நாட்களில் உண்டானது போல ஒரு பஞ்சம் உண்டானது. ஆனால் ஈசாக்கு ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே, நான் இங்கே இருக்கட்டுமா அல்லது எகிப்துக்கு போகலாமா என்று கேட்டபோது கர்த்தர் ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தில் தோன்றி, நீ இந்த கேராருவிலே குடியிரு, நான் உன்னை போஷிக்கிற தேவன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அருமையானவர்களே, ஆதியாகமம் 26:1-2 நாம் இதை வாசிக்கிறோம். தகப்பன் செய்த தவறை மகனும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அவரை தடுத்து நிறுத்தினார். ஆதியாகமம் 26:12 வாசிக்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான்.
கர்த்தர் 100 மடங்கு அவனுக்கு பலனை கொடுத்தார். ஆகவே தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது 100 மடங்கான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நாம் இஷ்டம் போல தீர்மானம் எடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளிலே கர்த்தர் மேல் நாம் குற்றம் சாட்டக்கூடாது. எலியாவைப் போல ஜெபித்து நாம் தேவன் மேலே மிகுந்த விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். நிறைவுள்ளவளாய் போனாள். they went with full. நகோமி தன் கணவன், பிள்ளைகள், பணம், பொருள், சகல ஆசீர்வாதங்களோடு கூட அவர்கள் இந்த பெத்லகேமை விட்டு அவர்கள் தூர தேசமாகிய அந்த மோவாபுக்கு போனார்கள். அங்கே சுமார் 10 ஆண்டுகள் அவர்கள் அங்கே தங்கிவிட்டார்கள். 4ஆம் வசனம் சொல்கிறது, அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார். பாருங்கள், பஞ்சம் கொடிதாக இருந்தாலும் அவர்கள் கர்த்தரை விசுவாசித்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் 10 ஆண்டுகள் தேவனை விட்டு விலகி, தன் சொந்த ஜனங்களை விட்டு விலகி அவர்கள் தூரமாய் வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகி வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்களும் உங்கள் தேவனையும் சபையும் ஆராதனையும் ஐக்கியத்தையும் ஜெபத்தையும் விட்டு விலகி நீங்கள் தூரமாக வாழக்கூடாது. நகோமி அந்த தேசத்தில் பல இழப்புகளையும் பல நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் அனுபவித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அவருடைய புருஷன் எல்கானா மரித்து போனான். 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நகோமிக்கு இது ஒரு பெரிய இழப்பாயிருந்தது. ஏனென்றால் எலிமெலேக்கு தான் அந்த தேசத்திலிருந்து அவர்களை பெத்லகேமிலிருந்து இந்த மோவாபுக்கு கூட்டிகிட்டு கொண்டு வந்தவர். ஆனால் இப்போது அவரே இல்லை. அவர் ஏதோ ஒரு சிறிய வேலை செய்திருக்கலாம், வியாபாரம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ வர வேண்டிய வருமானம் நின்று போனது. இப்போது வாலிப பிள்ளைகள், அவனுடைய 2 பிள்ளைகளும் வைத்துக்கொண்டு அந்த தேசத்திலே அவர்கள் மிகுந்த துன்பத்தை, கஷ்டத்தை அனுபவித்தார்கள். ஆகவே இந்த தனிமை அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்தது. அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பல சூழ்நிலை வழியாக நாம் போகலாம். கைவிடப்பட்ட நிலைமை, தனிமை, பல சூழ்நிலை கஷ்டங்கள், நஷ்டங்கள் வழியாக நாம் செல்லும்போது உண்மையான நாம் கர்த்தர் மேலுள்ள விசுவாசத்தை நாம் விட்டுவிடாதபடிக்கு தொடர்ந்து அவருடைய வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது இந்த அம்மாவுக்கு பல கேள்விகள் உண்டு. இந்த தேசத்திலே இந்த ஆண் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், இவருடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் என்றெல்லாம் அவர்கள் மிகப்பெரிய கேள்வியோடு, சந்தேகத்தோடு, பல மனக்குழப்பத்தோடு கூட அவங்க இருக்கும் பொழுது அவருடைய 2 பிள்ளைகளுக்கும் அவர்கள் அந்த தேசத்திலே பெண் கொண்டார்கள். ஒருத்தி பேர் ஒர்பாள், மற்றவள் பேர் ரூத். 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இதுவும் ஒரு தவறான முடிவு தான். ஏனென்றால் இவர்கள் யூதேயா தேசத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார். ஆனால் மோவாபில் உள்ளவர்கள் ஆபிரகாமுடைய அண்ணன் மகனாகிய லோத்துடைய சந்ததியார். ஆகவே இவர்கள் வித்தியாசமான ஜனங்கள். இவர்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்தவர்கள். உபாகமம் 23:3 வாசிக்கிறோம், அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று கர்த்தர் மிக எச்சரிப்பாக அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்து அனுப்பினார் என்பதை பார்க்கிறோம். ஆனாலும் அவர்கள் இந்த காரியத்தை செய்தார்கள். 2 கொரிந்தியர் 6:14-15 வாசிக்கிறோம், அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு எது என்று வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத மக்களோடு நமக்கு பங்கு ஏது, சம்பந்தம் ஏது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. இங்கே நகோமியுடைய 2 பிள்ளைகளும் இறந்து போனார்கள் என்பதை பார்க்கும். திருமணமாகி கொஞ்சம் ஆண்டுகள் தான் அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். இப்போது 2 பிள்ளைகளும், ஆண் பிள்ளைகள் மரித்து போனார்கள். இப்போது 3 பேரும் அவர்கள் விதவைகளாக அங்கே மோவாப் தேசத்திலே மிகுந்த துக்கத்தோடு, இழப்போடு, நஷ்டத்தோடு அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். 5வது வசனம் சொல்கிறது, நகோமி எல்லாவற்றையும் இழந்து தனித்தவளானாள். ஸோ ஷி லாஸ்ட் எவ்ரிதிங், ஷி பிகம் அலோன். ஆகவே லோன்லி, தனித்தவளானாள்.
மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அந்த அம்மா தனித்ததை பார்க்கும், சந்தித்ததை பார்க்கும். ஆகவே அருமையானவர்களே, இப்போது அவங்களுக்கு உண்டான நம்பிக்கை போய்விட்டு, உறவுகள் போய்விட்டது, வருமானம் போய்விட்டது, எல்லாமே பூஜ்ஜியம் என்ற நிலைக்கு வந்தது. நிறைவு என்கிற 100% இப்போது 0 என்கிற நிலைமைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். இப்போது அந்த தாய்க்கு எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் இல்லை. ஆகவே இனி ஒரு சந்ததி என்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை அவர்கள் சந்தித்தார்கள். ஆறுதல் சொல்ல அந்த தேசத்தில் ஒருவரும் இல்லை. ஆனால் தேவன் தான் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தார். அந்த கஷ்டமான வேலையிலும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய ஆட்களை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக மக்கள் தூர தேசத்தில் போய் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்வதனாலே அவர்கள் தனித்தவர்களாகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இளைய குமாரனை குறித்து பார்க்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அவன் தகப்பனுடைய வீட்டில் இருந்த எல்லா ஆசீர்வாதம், நன்மைகள், சமாதானம், மகிழ்ச்சி, சுதந்திரம், விடுதலை எல்லாவற்றையும் அனுபவித்தவன் இப்போது தகப்பனுடைய வீட்டை விட்டு இந்த உலகத்தை அனுபவிக்க அவன் போன போது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனான். ஆனால் அந்த தூர தேசத்தில் போய் எல்லாவற்றையும் செலவழித்தான். அதுவும் அவன் கேடான காரியத்தை செய்தான். வீணாக ஆஸ்தியை செலவழித்து போட்டான். இப்போது அவன் தனித்தவனானான். அந்த தேசத்தில் ஒருவரும் அவனுக்கு ஆதரவு இல்லை, ஒருவரையும் அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை அவனுக்குள்ள வந்தது. இப்போது பசியும் பட்டினியும் வேதனையும் அவனை வாட்டியது என்பதை பார்க்கிறோம். ஆகவே மனிதன் செய்யும் தவறுகளினால் வரக்கூடிய வெறுமையை தனது வாய்ப்பாக தேவன் அதை மாற்றி அவருடைய திட்டத்தின் மூலமாக அந்த வெறுமையை நிறைவாக்க ஆண்டவர் செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன். நகோமி யூதா தேசத்துக்கு திரும்பி வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். 7வது வசனம். நகோமி நம்பிக்கை இழந்திருந்த அவங்களுக்கு ஆறுதலான ஒரு நல்ல செய்தி அவங்களுக்கு வருகிறது. அது என்னவென்றால் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அந்த நல்ல செய்தியை அவர்கள் கேள்விப்படுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் கடைசி வரைக்கும் துன்பம், கஷ்டம், பாடு, வேதனையில் விடுகிற தேவன் அல்ல. நிச்சயமாக அவருடைய உதவி, ஆறுதல், சமாதானம், மகிழ்ச்சி, விடுதலை நமக்கு இறங்கி வரும். ஆகவே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார், அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே ஏற்ற வேளையில் நல்ல மழையை கொடுத்து விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் அந்த தேசத்துக்கு பெத்லகேமுக்கு மனதிறங்கினார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்ற அவர்கள் இப்பொழுது அறுவடை செய்கிற ஒரு நாள் வந்துவிட்டது. இப்போது நல்லாக விளைச்சல் விதை விதைத்தார்கள். இப்போது வளர்ச்சி அடைந்து இப்போது முன்மாறி பின்மாறி பெற்று அவர்கள் இப்போது கதிர் முதிர்ச்சி நிலையில் வந்துவிட்டது. ஆகவே இந்த நல்ல செய்தியை கேள்விப்பட்டவர்கள் நான் எழுந்து பெத்லகேமுக்கு புறப்பட்டு போவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். இதுதான் அவங்க வாழ்க்கையில் எடுத்த நல்ல தீர்மானம். அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாக போயிருக்கலாம், கர்த்தரை மறந்து வாழ்ந்திருக்கலாம், அல்லது கர்த்தர் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் தேவனிடத்துக்கு திரும்பி போவேன், நான் ஆண்டவரை தேடுவேன், கர்த்தரின் முகத்தை தேடுவேன், அவருடைய உதவிக்காக நான் கெஞ்சுவேன் என்று ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் மறுபடியும் வரும்போது நிச்சயமாக இந்த ஆண்டவர் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற ஒரு நல்ல கர்த்தராக இருக்கிறார். அருமையானவர்களே, இப்பொழுது நகோமி இந்த வார்த்தை கேட்ட பிறகு அவர்கள் ஆத்துமாவுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. என் தேவன் என்னை நிச்சயமாக கைவிட மாட்டார், என் தேசத்துக்கு நான் புறப்பட்டு போவேன், என்னை ஆண்டவர் போஷித்து காப்பாற்றுவார், நான் இருக்கும் இடம் வரைக்கும் நான் என் தேசத்திலே நான் வாழ விரும்புகிறேன் என்று அவர்கள் எழுந்து யூதா தேசத்துக்கு போவேன் என்று தீர்மானம் எடுத்தார்கள். லூக்கா 15 முதல் 20 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, இளையகுமாரன் புத்தி தெளிந்த போது அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துக்கு வந்தான். அருமையானவர்கள், தகப்பனுடைய வீட்டிலே பூர்த்தியான ஆகாரம் உண்டு, நானோ இங்கே பசியினால் வாடுகிறேன் என்று சொல்கிறேன். அப்படி வாட வேண்டிய அவசியம் இல்லை. தகப்பனை விட்டு தூரம் போனதுனால தான் இந்த பஞ்சம், பசி, கஷ்டம். ஆனால் தகப்பனத்தில் வந்த பிறகு அவனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி, ஆறுதல், சந்தோஷம், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைத்தது பார்க்கிறோம். அருமையானுள்ள தேவனை மறந்து அவர் சமூகத்தை விட்டு விலகி அவரை மறந்து இன்னும் தூரமாக இருக்கிறவர்கள் கர்த்தரிடத்தில் சமீபமாய் வரும்படிக்கு ஆண்டவர் இன்று அழைக்கிறார். இன்னும் உங்கள் மாம்சீக வைராகத்தில் இருப்பதனாலே இன்னும் உங்கள் வாழ்க்கையில்
அதிகமான வேதனையும் கஷ்டம்தான் உண்டாகுமே தவிர நீங்கள் மனம் திரும்பி வரும்பொழுது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது நகோமி தன் மருமக்களை பார்த்து, நீங்கள் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் என்று சொன்னபோது, ஒர்பாள் என்கிறவள், வசனம் 14 சொல்கிறது, ஒர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு தன் தாய் வீட்டுக்கு திரும்பி போனாள். அருமையானவர்களே, உலகத்திலிருந்து வந்து இப்போது மீண்டுமாய் அவர்கள் உலகத்துக்கே திரும்பி போகிற ஒர்பாளை போல இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆனால் ரூத் அவர்கள் நகோமியை விடாமல் பற்றி கொண்டார்கள். ஆண்டுடைய வசனம் சொல்லுது, லூக்கா 22:47 முதல் 48 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 வருஷம் இருந்தவர். ஆனால் கடைசியில் அவர் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை முத்தத்தினால் காட்டி கொடுத்தார். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு அவர்கள் தன் தாய் வீட்டுக்கு போனார்கள். அருமையானவர்களே, உலகத்திலிருந்து வந்தவர்கள் உலகத்துக்கு போனார்கள். இந்த யூதாஸ் காரியத்தும் உலகத்திலிருந்து உள்ளே வந்தாலும் அவன் மறுபடியும் உலகத்துக்குள்ளே போய் மரித்தான் என்பதை பார்க்கிறோம். லூக்கா 9:62 வாசிக்கிறோம், கலப்பையின் மேல் தன் கையை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். நோ டேர்னிங் பேக். இந்த உலகத்தை திரும்பி பார்க்கக்கூடாது என்று ஆண்டுடைய வசனம் சொல்லும். ஆகவே சீஷன் என்றால் இயேசுவை பின்பற்றக்கூடியவன், இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவன், இயேசுவோடு இருக்கக்கூடியவன். ஆகவே நாம் ஒரு தடவை நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போமானால் அவரை நாம் பின்பற்ற வேண்டும். கடைசி வரைக்கும் நாம் இந்த உலகத்தை திரும்பி பாராதபடி சிரித்த முகமாய் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவின் பின்னே போக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அருமையானவர்களே, இங்கே வாசிக்கிறோம் ரூத் 1:16-17, ரூத் தான் சாகும் வரைக்கும் உம்மை பின்பற்றுவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ மரணமடைய இடத்திலே நானும் மரணம் அடைவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் என்று உறுதியாக அவர்கள் வாக்குறுதி அளித்து அந்த தாயோடு கூட இணைந்து கொண்டார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இயேசுவிடத்தில் நாம் இப்படிப்பட்ட அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீர் தான் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், ஆகவே நான் உம்மோடு தான் இருப்பேன், நான் மரிக்கும் வரை நான் உம்மை பின்பற்றுவேன் என்று வாக்கு கொடுங்கள், அர்ப்பணியுங்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு விசுவாசம். 22வது வசனத்தில் வாசிக்கிறோம், வார்கோதுமை அறுப்பின் துவக்கமாக இருந்தது. ஆண்டவர் ஒரு நல்ல ஆரம்பத்தை அவர்கள் கொடுத்தார். எல்லாவற்றையும் இழந்து தனித்தவர்களாக அந்த பெத்லகேமுக்கு அவர்கள் திரும்பி வரும்பொழுது அது வார்கோதுமை அறுப்பின் துவக்கமாக இருந்தது. அப்பம் அவருக்கு ஆச்சரியமாய் காத்திருந்தது. பசியோடு தாகத்தோடு வேதனையோடு இருந்து அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய அப்பம் அவர்களை அன்போடு வரவேற்றது. அருமையான ஆண்டவராக இயேசுவானவர் அவர் சொல்கிறார், யோவான் 6:35, நானே ஜீவ அப்பம், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் என்று ஆண்டவராக இயேசுவானவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அருமையானவர்களே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகவே இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவானவர் நம்மை அன்போடு வரவேற்கிறார். அவருடைய வார்த்தையை நமக்கு வழிகாட்டுதலாக தருகிறார், வாக்கு தத்தங்களை தருகிறார். நம் ஆத்மாவை வார்த்தையினால் அவர் தேற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்முடைய தேற்றரவாளன். அவர்தான் நம்மை தேற்ற முடியும். நம்மை பலப்படுத்தி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அருமையானவர்களே, நகோமி இப்போது வெறுமையாக அந்த தேசத்துக்கு திரும்பி வந்தாலும் இப்போது ரூத் மூலமாக தேவன் அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார். ஆகவே 0 நிலைமையிலிருந்து அவங்க வாழ்க்கையை ரூத் மூலமாக 100% நிறைவான வாழ்வு பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆகவே ரூத் இப்பொழுது காலமே எழுந்து அறுக்கிறவர்கள் பிறகு போய் நான் அவர் சிந்துகிற அந்த கதிர்களை நான் பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று சொன்ன பொழுது, நீ போய் வா என்று அனுப்பி வைத்தார். அந்த ரூத் போன அந்த நிலம், வயல் நிலமானது போவாஸுடையதாக இருந்தது. போவாஸ் எலிமெலேக்குக்கு மிக நெருங்கிய உறவின் முறையான். அவர் காலமே போய் அதை பொறுக்கி கொண்டிருக்கும் பொழுது அங்கே அந்த வயல் நிலத்தினுடைய எஜமான் போவாஸ் அங்கே வரும்பொழுது அவளை குறித்து விசாரிக்கிறார்.
பாருங்கள், என்ன அருமையான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அந்த வயல் நிலத்தில் உணவுக்காக தேடி பொறுப்பு சென்றவள் அந்த வயல் நிலத்துக்கு எஜமானியாக கர்த்தர் மாற்றினார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம். போவாஸ் இந்த ரூத்தை விவாகம் பண்ணினார். அவர்களுக்கு ஓபேத் என்ற ஒரு பிள்ளை பிறந்தது. பாருங்கள், இந்த மிகப்பெரிய ஆச்சரியம். நகோமி அதை வளர்க்கும் தாயார் மாறினார். நகோமிக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இல்லவே இல்லை. இப்படி ஒரு உறவு கிடைக்கும், இப்படி ஒரு குடும்பம் கிடைக்கும், இப்படி ஒரு ஐக்கியம் கிடைக்கும், இப்படி ஒரு தலைமுறை கிடைக்கும் என்று அவர்கள் சிந்தித்து பார்த்ததே இல்லை. ஆனால் பாருங்கள், என்ன ஆச்சரியம். ஆண்டவர் இந்த ரூத் மூலமாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை, ஒரு உறவை கொடுத்தார், ஒரு ஐக்கியத்தை, ஒரு குடும்பத்தை தந்தார், ஒரு தலைமுறையை கொடுத்தார். ஓபத்துடைய மகன் ஈசாயுடைய மகன் தாவீதின் குடும்பத்தில் இயேசு வந்து பிறந்தார். அருமையானவர்களே, மோவாப்பு ஸ்திரியாகிய இந்த ரூத்தை கர்த்தர் அன்போடு ஏற்றுக்கொண்டார். காரணம், இந்த கர்த்தர் மேல் உள்ள அவளுடைய விசுவாசம். நகோமி அந்த மோவாப் தேசத்தில் பல துன்பங்கள் அனுபவித்தாலும் ஒருபோதும் அவங்க முறுமுறுக்கவில்லை. அருமையானவர்களே, அவர்கள் தேவன் மேலே விசுவாசமாக இருந்தார்கள். அதுபோல் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு காலம் நாம் முறுமுறுக்கவோ குறை சொல்லவோ கூடாது. கர்த்தருடைய வார்த்தையின் மீதும் வாக்கு தத்தத்தின் மேலும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் தான் சாட்சி. ஆகவே ரூத்துக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக சாட்சியாக இந்த நகோமி இருந்ததுனால தான் அது மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் இப்பொழுது கர்த்தரை விசுவாசித்து அவளோடு கூட பெத்லகேமுக்கு வந்ததுனால மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த ரூத் பெற்றுக்கொண்டார்கள். அருமையானவர்களே, இப்போது அவங்களுடைய ஐடென்டிட்டியும் மாறும். ரூத்துடைய ஐடென்டிட்டி இதுவரைக்கும் மோவாபிய பெண்ணாக இருந்த அவர்கள் இப்போது இஸ்ரவேலின் குடும்பத்தில் அவர்கள் சேர்ந்து இப்போது தாவீதுக்கு பாட்டியாகவும் அந்த இயேசு வந்து பிறப்பதற்குரிய சந்ததியில் அவர்கள் பெயர் பட்டியலில் இணைக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் ஒரு நல்ல ஐடென்டிட்டியை கர்த்தர் தருகிறார். இந்த இயேசுவை விசுவாசித்து அவருடைய குடும்பத்துக்குள்ளாக சபைக்குள்ளாக வந்து இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இயேசுவின் பிள்ளைகளாக, அவர்கள் பரலோகத்துக்குரியவர்களாக தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய நிறைவான ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். எப்படி 0 நிலைமையில் இருந்த அந்த நகோமியுடைய வாழ்க்கை, ரூத்துடைய வாழ்க்கை இன்றைக்கு 100 மடங்கு அது உயர்ந்த நிறைவான ஒரு ஆசீர்வாதம். அவள் இழந்து போன அத்தனை துக்க ஆறுதல் வந்தது. அவங்க இழந்து போன அத்தனை கஷ்டம், பாடு, துன்பத்துக்கு பதிலாக ஆண்டவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் ஐக்கியத்தையும் உறவையும் கர்த்தர் கொடுத்தார் என்பதை பார்ப்போம். அதுபோல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். இந்த இயேசுவை விசுவாசியுங்கள், இந்த இயேசுவுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள், இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த இயேசுவை நம்புங்கள். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, வாக்கு தத்தங்கள் மாறாதது என்பதை நீங்கள் விசுவாசித்து அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவை, பரிசு தகப்பனே, அருமையான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுக்குள்ளாக நம்பிக்கையை தார், விசுவாசத்தை தார். எப்போ நெருக்கடியான கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் உம்மை நோக்கி பார்க்கிற, முகத்தை தேடுகிற, உம்முடைய சித்தத்துக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. உம்முடைய வார்த்தை சரியான பாதையில் நடத்தக்கூடியது. உம்முடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நன்மையை கொண்டு வரக்கூடியது. ஆகவே உங்களுடைய வார்த்தையை விசுவாசித்து உம்மை பின்பற்றக்கூடிய நல்ல பிள்ளைகளாக உங்களுடைய நல்ல ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. இன்றைக்கும் 0 நிலைமைக்கு போன மக்கள் 100% உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபைத்தார். அநேகருடைய வெறுமையான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாக மாறட்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறட்டும், சந்தோஷமான வாழ்க்கையாக மாறட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நம்பிக்கை இல்லாதவர்களுக்குள்ள நம்பிக்கையை தார். ஆண்டவரே, சோர்ந்து போனவர்களை கர்த்தர் உற்சாகப்படுத்தும். உங்களுடைய வாக்கு தத்தங்கள், உங்களுடைய வார்த்தைகள் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.